அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி அமைதி பேரணியாக வந்தடைந்த பின் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினமானது இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திமுக சார்பில் நடைபெற்ற அந்த அமைதி பேரணியானது தற்பொழுது அண்ணா சதுக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திற்கு தற்பொழுது வருகை தந்து இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதே போல உடன் வந்த அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் என உடன் வந்த அனைவருமே கூட தற்பொழுது அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ஒரு நிலையில தொடர்ந்து கலைஞரினுடைய நினைவிடத்திற்கும் கூட அவர்கள் சென்று தற்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுமே அண்ணாவினுடைய அந்த நினைவு தினத்தின் பொழுது அவரினுடைய நினைவுகளை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில திமுக சார்பில் அமைதி பேரணி என்பது நடைபெற்று வருது. முக்கியமா அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் இருந்து அந்த அமைதி பேரணியாக வரக்கூடிய திமுகவினர் அண்ணா சதுக்கத்திற்கு வருகை தந்து தொடர்ந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள். அந்த வகையில இன்றைய தினமும் கூட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில அந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்றது. அந்த அமைதி பேரணியில திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என பலரும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சாமிநாதன், அதே போல கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்.ஆசா, டி.ஆர். பாலு உள்ளிட்ட பலரும் கூட பங்கேற்று அந்த பேரணியில் பங்கேற்று இருந்தார்கள். அதே போல தொண்டர்களும் கூட ஏராளமானோர், ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கூட வாலாஜா சாலையிலிருந்து இந்த அண்ணா சதுக்கம் வரையில் அவர்கள் கலந்து கொண்ட நிலையில தற்பொழுது நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்களும் அதே போல உடன் வந்த முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் என பலரும் கூட அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதலில் அண்ணா நினைவிடத்திற்கு வருகை தந்து அவர்கள் மலர் வளையம் வைத்து அவரினுடைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்திய ஒரு நிலையில தொடர்ந்து கலைஞரினுடைய நினைவிடத்திலும் கூட தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை 1967ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். 3 ஆண்டுகள் இவர் முதலமைச்சராக இருந்தார். இவர் முதலமைச்சராக ஒரு குறுகிய காலமே இருந்தாலும் இவர் செய்த பணிகள் என்பது பெரியதாக இருக்கிறது. தற்பொழுது வரை அவர் செய்த அந்த பணிகள் என்பது பேசப்பட்டு வருது. முக்கியமா பார்த்தோம்னா சுயமரியாதை, சமத்துவத்திற்காக பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா அவரினுடைய காலகட்டத்தில், அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம், இருமொழி கொள்கை, தமிழ்நாடு என பெயர் மாற்றம் உள்ளிட்ட செயல்கள் இன்றளவும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருந்து வருது. முக்கியமா பார்த்தோம்னா மக்கள் மத்தியில ஒரு சுயமரியாதை உணர்வை தூண்டிய ஒரு அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது வரை திகழ்ந்து வருகிறார். அந்த வகையில அவரினுடைய சாதனைகளை நினைவு கூர்ந்து அவரினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்த அந்த திட்டங்களை நினைவு கூறக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் அவரினுடைய அந்த நினைவு தினத்தின் பொழுது திமுக சார்பில் இந்த அமைதி பேரணியானது நடத்தப்பட்டு தொடர்ந்து அஞ்சலி என்பது செலுத்தப்படும். அந்த வகையில இந்த ஆண்டும் கூட முதலமைச்சர் தலைமையில் சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய அந்த அமைதி ஊர்வலமானது அங்கே இருந்து தொடர்ந்து நடந்து வந்தார்கள். தொடர்ந்து பார்த்தோம்னா தற்பொழுது அண்ணா சதுக்கம், அதாவது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். முதலில் முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார். அதன் பிறகாக முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தொடர்ந்து மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு தற்பொழுது கலைஞரினுடைய நினைவிடத்திலும் கூட அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள்.
விவரங்களுக்கு நன்றி லதா. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி அமைதி பேரணியாக வந்தடைந்த பின் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.